அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கோடான கோடி நன்றி. தேவனே, சர்வ வல்லவரே, சேனைகளின் கர்த்தாவே, ஆவியானவரே, எங்களோட பேசும், என் ஜனங்களோட பேசும், இந்த பூமியின் குடிகளோட பேசும். உம்முடைய வார்த்தையானது புறப்பட்டு வருகிற போது பண்டக சாலையிலிருந்து ஒரு காற்று இறங்கி வந்து அடித்து கொண்டு போய் ஒவ்வொருவரின் இருதயங்களிலும் சிந்தைகளிலும் எழுதற்று. இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக எழும்பி போராட நினைக்கிற சாத்தானும் அவன் தலைகளையும் நசுக்குகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசும் நல்ல பிதாவே. எல்லோருமே எடுத்துக்கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், Book of Ephesians chapter 6 verses 10. 6ஆம் அதிகாரம் 10வது வசனங்களை எல்லோரும் எடுத்துக்கொள்ளும். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. உரலையா சொல்லுமே. கடைசியாக ஆங்கில வேதம் சொல்லுகிறது, ஃபைனலி என் ஜனமே, தேவன் திருவுளம் பற்றி உங்களுக்கு சொல்லுகிறார். ஏன் கடைசியாக என்று சொன்னார்? ஃபைனலி. அதற்கு அப்புறம் எபேசியருக்கு பவுலடிகள் நிருபங்களை எழுதுகிறார். அதற்கு அப்புறம் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், தெசலோனிக்கருக்கு எழுதுகிறார். அதற்கு அப்புறம் பேதுரு எழுதுகிறார், யாக்கோபு எழுதுகிறார், யூதா எழுதுகிறார், யோவான் எழுதுகிறார். ஏன் இந்த இடத்திலே பவுலடிகள் கடைசியாக என்று சொன்னார்? அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஃபைனலி என்று ஏன் சொன்னார்? கடைசியாக என் சகோதரரே, நான் சொல்லுகிறேன், கடைசியாக என் ஜனமே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஃபைனலி, இந்த வார்த்தை தான் நியாய தீர்ப்பு நாள் வரை கடைசியாக பேசப்பட போகிற வார்த்தை. இது ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நீங்கள் எல்லாம் தேவனிடத்தில், உங்களோட தேடல் தேவனிடத்தில் அதிகமாக இருக்கிற பொழுது, தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும் என்று விரும்புகிற பொழுது, அந்த வார்த்தையின் ஆழம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்ப தேவனை அறிகிற அறிவு உங்களிடத்திலே வர வேண்டும். கடைசியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் சொல்ல போகிற இந்த வார்த்தைகளை அல்லாமல் நீங்கள் இந்த பூமியிலே சாத்தானை ஜெயிக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அடுத்த வசனங்களை வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. அப்ப யார் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் சர்வாயுத வர்க்கத்தை கொடுப்பார். அவங்க தான் அந்த சர்வாயுதம் வர்க்கத்தை தரித்து கொள்ளுகிறவனை அல்லாமல் வேறு ஒருவனும் பிசாசோட எதிர்த்து நிற்க முடியாது, ஜெயிக்க முடியாது. ஜெபம் நல்ல போராடலாம், ஆனால் ஒரு கட்டத்திலே அவனோட எதிர்த்து நிற்க முடியாது. பிசாசின் தந்திரங்களோடு அப்படின்னு அவனை மாதிரி தந்திரம் உள்ளவன் யாரும் இல்லை. அவன் தந்திரம் உள்ளவனாய் இருந்ததுனால தான் அவன் தன் தந்திரத்தினாலே இந்த பூமியில பிறந்த முதல் மனுஷனையும் ஏதேனை விட்டு வெளியே போகும்படி செய்தான். பெரிய தந்திர காரணம். ஆனால் அந்த தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிதான் தேவன் நமக்கு கடைசியாய் சொல்லுகிறார், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இதில் நீங்கள் பலப்பட்டால்தான்
அவனோட எதிர்த்து நிற்க முடியும். அவனோட எதிர்த்து நிற்க திராணி பெறும்படிதான் தேவன் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும்படி கொடுப்பார். ஒரு அலையே சொல்லுமே. அப்படியெல்லாம் நீங்கள் வாங்கிவிட முடியாது. அப்ப இந்த சத்தியம் என்கிற வேதத்தையும் தேவனோட வார்த்தையும் இடுப்புல கட்டி சுமக்கணும்னா அவன் எப்படி இருக்கணும்? எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அப்படின்னா அந்த சர்வாயுத வர்க்கம் என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்பட வேண்டும். அந்த பலம் வந்தால்தான் அவனோட எதிர்த்து நிற்க முடியும். அவனோட தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்பதான் திராணி இருக்கும் உங்களுக்கு. சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. முதல்ல அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை நீங்க. அவன் இந்த பொல்லாத பிசாசானவன் தேவனோட பிரதானமான படைப்பு. அவன்தான் மேட்டுமை உள்ளவனாகி அவன் சபிக்கப்பட்டவனாய் விழுந்தான். வேதவசனம் சொல்லுகிறது, தானியேலை பார்க்கிலும் அநேகரை பார்க்கிலும் அவன் ஞானம் உள்ளவன். நீங்க நினைக்கிற மாதிரி பிசாசுன்னா உங்க செருப்பு இல்லை. அவனுக்கு எது நிகராய் நிற்கிறவனுக்கு அவன் அப்படிப்பட்டவன். அவன் உங்களை 2 பேரும் பகை உண்டாக்க, யாரா ஒருத்தர் இன்னொருத்தரை பேசுகிறான், இன்னொருத்தரை பேசுகிறான், நீங்க சண்டை போடுங்க, அவன் சிரிக்கிறான், தேவன் அவன் தூஷிக்கப்படு. அதனால ஒரு நாளும் இரத்தத்தோட நமக்கு யுத்தம் இல்லை. அப்படின்னா இரத்தம் உள்ள சரீரத்தோட யுத்தம் இல்லை. அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? அறிவுள்ளவர்களாக இருக்கணும். அப்போ நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருக்கணும்னா சத்தியம் என்னும் கச்சை நீங்கள் இடுப்பில் கட்டணும், இல்லைன்னா அறிவு வராது. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும், அப்படின்னா மனுஷனோட நமக்கு பெரிய யுத்தமோ போராட்டமோ இல்லை. மனுஷன் நமக்கு எதிரி இல்லை. மனுஷனுக்குள்ளே இருக்கிறவன் தான் எதிரி. மனுஷனை பேச வைக்கிறவன் தான் எதிரி. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்படின்னா சரீரத்தில் மாம்சத்தில் இருக்கிற யாரும் நமக்கு எதிரி இல்லை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும். துரைத்தனம் அதை தான் சொல்லி நான் ஜோமனு உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அந்தகார லோகாதிபதியும் வானமண்டலங்களின் பொல்லாத சேனைகளின் ஆவிகளையும் உயிர் தந்த இயேசுவ நாமத்தில் சபிக்கிறேன்னு சொல்லுவேன். அது இதுதான் நமக்கு யுத்தம். இவனோட தான், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் அவனை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனோட சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சர்வாயுத வர்க்கம் எது எங்க இருக்கு தேடி பிடிச்சி எடுக்கணும். எடுக்க பிரயாசப்படுறப்ப அவரே உங்களுக்கு தரித்து விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நம்ம இந்த பூமியில வாடுகிற நாள் வரை இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் நமக்கு யுத்தம் அல்ல. இரத்தத்தோடு இருக்கிறவனும் மாம்சத்தோடு இருக்கிறவனும் நமக்கு எதிரி அல்ல. அதனாலே தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடியும் என்று சொல்லி ஜனங்கள் கத்தின பொழுதும், சிலுவையில் அடித்த பொழுதும் இயேசுவானவருக்கு இந்த காரியம் அறிந்ததுனாலே அவர் பிதாவை பார்த்து சொல்லுகிறார், ஐயோ என்னை அடியும் என்று சொன்னார்களே, இவளை நியாயம் தீரும் என்று சொல்லாதபடி இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். உன்னை அடின்னு நீ திருப்பி சொல்லுவியா? நீ சொல்லணும் அப்படின்னா நீ இயேசுவோட மக. நீ சொல்லல திருப்பி அடிக்க நினைச்சனா நீ பிசாசோட பிள்ளைகள். தேவன் அறிந்திருந்தார், ஐயோ அவன் தான் இவளை அலக்கடிக்கிறான், அந்த ஆவிதான் இவங்களை கத்த வைக்குது, அந்த ஆவிதான் என்னை அடிக்குது, அந்த ஆவிதான் என்னை சாட்டையில் அடிக்குது, அவன் பிசாஸ் தான் இப்படி பண்ணுறான்,
இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் சொன்னார், உங்களுக்காக அழுங்கள், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். உடலையா சொல்லுமே. இது கிறிஸ்து இந்த பூமியிலே இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சுவாபம் உள்ளவராய் வேதத்தில் இருந்த ஒருவர் தான் யோசேப்பு. தன் சகோதரர்களை அடித்த பொழுது, குடியிலே போட்ட பொழுது, அவளை பழி வாங்குகிற நேரத்தை தேவன் உருவாக்கி கொடுத்த பொழுதும், அன்னைக்கு குழியில் போட்டவளாடா நீயே, என்னை அடித்தவளாடா நீயே அப்படி என்று பழி வாங்காமல், இவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், தேவன் நன்மையாய் செய்து முடித்தான்னு சொல்லி அன்னைக்கூட கூட பிறந்த சகோதரர்கள் மேலே எந்த பழி வாங்குதலும் எண்ணம் இல்லாமல் கட்டி அணைத்து பரிமாறி தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யோசேப்பு கொடுத்தார். அதுதான் கிறிஸ்துவின் சுபாவம். உன்னை பேசுறவனை திருப்பி பேசுறவன் கிறிஸ்தவன் அல்ல, உன்னை அடிக்கிறவனை திருப்பி அடிக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல. அதை இயேசு சொன்னார், உன்னை ஒருவன் ஒரு கன்னங்களில் ஒரு அடி அடித்தால் நீ மறு கணத்தையும் காண்பி என்று சொல்லி. யோபோட சிநேகிதர்கள் யோபை குறை சொன்னார்கள், ஆனால் அவள் வேண்டுதல் வருகிற பொழுது யோபு வேண்டுதல் செய்தார். இதுதான் சகோதரத்துவம். ஆனால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை, யுத்தம் அல்ல. நீங்கள் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய், அப்போ என்னது தேவன் என்ன கூப்பிட்டாரு, இந்த பூமியில் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு நீ நிற்கணுன்னா அது பெரிய திராணி வேணும். அந்த திராணியோட என்ன வேணும், தேவனோட சர்வாயுத வர்க்கத்தை எடுக்கணும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள். அவருடைய சத்துவம் எப்படிப்பட்டது, ஏன் அதை சத்துவம் என்று சொல்லுகிறார்? தேவனோட வலிமை. இந்த வலிமை என்பது பிதாவோட குணமா, அவரோட குணங்களிலே ஒன்று வலிமை. அந்த வலிமை தான் சத்துவம். இந்த சத்துவங்கிற வார்த்தை எல்லா தீர்க்கதரிசியும் சொல்றதில்லை, எல்லா இடங்களிலும் சொல்லப்படலை. பலம் அநேக இடங்களில் வருகிறது, பலன் அநேக இடங்களில் வருகிறது, சத்துவம் அப்படி வருவதில்லை. ஒரு பெரிய விசேஷித்தமான வார்த்தை அது. கர்த்தரோட வலிமை ஒருவன் சொல்ல வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும்? ஆனால் தேவன் இந்த பவுலை சொல்ல வைத்திருக்கிறார். அந்த மாதிரி சத்துவத்தில் முதலாய் நடந்த ஒரு பெரிய காரியம் இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெழுதல். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அதற்கு முன்பு அப்படி நடந்ததில்லை. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினதே சத்துவத்தின் வல்லமையா. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அப்ப அந்த ரகசியங்களும் காரியங்களும் தெரிந்தால் நீ சத்துவத்தின் வல்லமையிலே இன்னும் பலப்படலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள், அவர் மரித்தார், ஆனால் பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார். எழுப்பினது மாத்திரமல்ல, 40 நாள் ஜனங்களாய் நடந்து உபதேசங்களை பண்ணி அப்பமெல்லாம் பெற்று கொடுத்து அநேகருக்கு தரிசனமாகி பிசாசுகளை ஓட்டி அப்புறம் பிதாவின் இடத்துல போனார். அதுதான் சத்துவத்தின் வல்லமை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. மரித்தோர் உயிரோடு எழுந்தாங்க, ஆனால் தரிசனமாகல. என்ன, கல்லறையிலே போட்டபோது உயிரோடு எழுந்தாங்க. எலியா ஜெபித்த பொழுது அவன் உயிரோடு எழுந்தான், ஆனால் இப்படி யாரையும் எழுப்பவில்லை. இதுதான் சத்துவத்தின் வல்லமை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. உயிரோடு எழும்பி அதுக்கப்புறம் 40 நாள் ஜனங்கள நடந்து வீடுகள் தோறும் போய் அப்பம் விட்டு உயிரோடு இருந்த ஒரு என்ன வேலை செய்தாரோ அதையெல்லாம் மறித்தும் உயிரோடு திரும்ப எழுந்தும் செய்தார். அதுதான் சத்துவத்தின் வல்லமை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அந்த வல்லமையில பலப்படணும். வாசிப்போமா? அழகாய் வேதம் சொல்லுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 19 பொறுமையை வாசிக்கலாம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. அவரிடத்தில் நடப்பித்ததுதான் பலத்த சத்துவத்தின் வல்லமை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி 40 நாள் தரிசனமாகி அதில் பிசாசுகளை துரத்தி அப்பம் விட்டு கொடுத்து தரிசனமாகி சீஷர்களோட நடந்து எம்மா ஊரில் பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது பேசினங்களுடைய நடந்து எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார் பாருங்கள். அதுதான் சத்துவத்தின் வல்லமை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி
அவரிடத்தில் பிதாவாகி தேவன் நடப்பித்தாரே, அதுதான் சத்துவத்தின் வல்லமை. அந்த வல்லமை நமக்கு வேணும். அந்த வல்லமையிலே தேவன் பலப்பட சொல்லுகிறார். அந்த சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுங்கள் என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிரோடு இருந்தாலும் செய்வேன், மரித்தாலும் என்னை தேவன் உயிரோடு எழுப்புவார், அப்பவும் செய்வேன், இப்பவும் செய்வேன், செய்யறதுக்காகவே பிறந்தவன் நான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அந்த வல்லமை வந்தாலே நீ சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துடல, பிரபஞ்சத்தோட எதிர்த்து நிற்கலாம். அநேகருக்கு இந்த பூமியில இந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை என்னவென்று தெரியவில்லை. அதைத்தான் தேவன் இன்றைக்கு அதை சொல்லி உங்களோட மன கண்களை திறக்க விரும்புகிறார். ஒரு நாள் ஒருவன் இடத்துல சொன்னான், ஏய் எனக்கு 1000 கண் இருக்கிறது என்று சொன்னான். 1000 கண் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்திரியோட சரீரத்தில் ஒளிந்து கொண்டார். நான் ஒரு இடத்துல கையை வைத்து பிடித்தேன். டேய், உனக்கு 2 கண் இருக்கு, எனக்கு 1000 கண் இருக்கு, ஆனால் நான் எங்கே இருக்க நீ எப்படா பிடிச்சேன்னா? இன்னொருவன் ஒரு நாள் சொன்னான், என் நெற்றி கண் திறந்தேன்னு அவ்வளோ உடன் ஒரே தட்டு. இதை விட பெரிய கண் எந்த கண் தெரியுமா? மனக்கண். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இந்த கண் திறக்கப்படணும். இந்த மனக்கண் திறந்தால்தான் நீ தேவனோட மகிமையை பார்ப்ப. முதல்ல ஊழியக்காரன் யாருன்னு தெரிஞ்சுப்ப நீ. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. வாசிக்கலாம். பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் என்ன பாருங்க, நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையில மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. மனக்கண்கள் திறக்கப்படாம இருக்கு. இந்த மனக்கண்களில் பிரகாசம் இல்லை, அதை அவன் பிடுங்கி விட்டான். பவுல் ஒரு வேண்டுதல் பண்ணுகிறான், இவர்களெல்லாம் மனக்கண்களை திறந்துட்டா போதுமே, இவங்களெல்லாம் தேவனிடத்தில் நெருங்கி வாழ்வார்களே. இப்போ நிறைய பேர் பவுலோட இருந்தவங்களுக்கே பவுல் யாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு பட்டணத்துக்கு போகிறார்கள், அங்கே பவுலை கண்டு சொல்லுகிறார், இவன் மெர்க்குரி என்று சொல்லி. இன்னொரு இடத்துல சொல்லு, ஐயோ இவன் ஆண்டவன் என்று சொல்லி. விரியன் கடிச்சு யாரும் சாகாமல் இருக்க மாட்டாங்க, ஆனால் இவன் விரியன் கடிச்சு விரியன் செத்து போச்சு, பவுல் சாகல, ஆண்டவன் பெரிய தேவன் என்று சொல்லி. அப்படி சில புற ஜாதியார்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் பவுலோட இருந்தவங்க தெரிஞ்சுக்கல, அங்கே யூதர்கள் தெரிஞ்சுக்கல. பவுலை அடிக்க பிரயாசப்பட்டாங்க, கொலை செய்ய பிரயாசப்பட்டாங்க, துரத்தி விட பிரயாசப்பட்டாங்க. ஆனால் பவுல் யாருன்னு தெரிஞ்சு கொள்ள விரும்பல. மனக்கண்கள் கூடாக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு அதே தான், மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அவரோட பலத்த சத்துவத்தில் வல்லமையில் நாம் பலப்படணும். அப்படி நாம் பலப்பட வேண்டுமானால் அவர் எப்படி தேவன் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரோ, தன் சொன்ன வார்த்தை நிறைவேற்றினாரோ, எழுப்பி 40 நாள் இந்த பூமியில் இருந்தாரோ, அப்படியாய் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரோட சத்துவத்தில் வல்லமையிலே நாமும் பலப்பட வேண்டும் என்கிற எண்ணம் வருகிற பொழுதுதான் தேவன் அந்த மனக்கண்களை கொடுத்து ஒரு பிரகாசத்தை கொடுத்து விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நீ கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இதுதான் அவருடைய சத்துவத்தின் வல்லமை. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். நான் இன்னைக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். தேவன் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கணும்னு சொல்லி. இந்த கண்ணுக்கு பிரகாசம் இல்லைன்னா ஐ டிராப்ஸ் போடலாம், ஆப்டிக்கல் கண்ணாடி போடலாம், தோலை உரிக்கலாம், உரிக்காமல் இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் மனக்கண்கள் திறக்கப்படணும்னா பவுல் வேண்டுதல் செய்யணும். நீ அவரோட சத்துவத்தில் வல்லமையில் பலப்படணும். நீ எல்லாவற்றையும் அறிந்து கொள்வாய். ஒருவனுக்கு மனக்கண்கள் திறக்கப்பட்டால் அவன் 6வது அறிவிலே பூரணம் உள்ளவனாய் மாறிவிடுவான். அதன் கிறிஸ்துவை அறிகிற அறிவு. நீங்கள் அவர் அறிஞ்சுக்கணுங்கிற ஆசை யாருக்கும் இல்லை. நான் பிரசங்கம் பண்ணுறப்போ ஒரு விருப்பம் வரும், ஐயா இப்படி சொல்கிறாரு, என்ன தான் பார்த்தணும், அவ்வளவுதான். ஒரு நாள் இருக்க அந்த வைராக்கியம், மறுநாள் மறந்து போயிடும். இந்த தேவனோட சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது
இந்த ரகசியம் ரொம்ப பெருசு. நான் உங்களுக்கு சாதாரணமாக சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு உணர்வு மட்டும் இருந்தால் அப்படியே உங்கள் இருதயமும் சரீரமும் துள்ளி குதிச்சிடும். நான் சொன்ன வசனத்தோட காரியம் உங்களுக்கு புரிஞ்சா, ஐயோ இப்படி தேவனும் வைக்கிறாருன்ட்டு. இந்த ரகசியம் என்னது? ரொம்ப பெருசு. இந்த கடைசியாகங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, ரொம்ப பெருசு. இந்த ரகசியம் எப்படிப்பட்டது? இந்த காலத்தில் தேவன் அப்போஸ்தலருக்கு தீர்க்கதரிசி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த காலத்தில் யாருக்குமே கொடுக்கல. தெரியுமா உங்களுக்கு? இந்த காலத்தில் கிறிஸ்துவுக்கு அப்புறம் தேவன் என்ன பண்ணார்? இந்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் முன்னாடி என்ன பண்ணல? கொடுக்கல. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு அந்த சத்துவத்தின் வல்லமை தேவன் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கார். வாசிப்போமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6, 7. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும். இந்த ரகசியம் எவ்வளவு பெருசா இருந்தா இப்ப அவர் கொடுக்கிறார். மோசேவோட, ஆபிரகாமோட, தாவீதோட எல்லாம் அவர் பேசியிருப்பாரான்னு தெரியல. எனக்கு தெரிந்து பழைய ஏற்பாடில் ஏசாயாவோடு பேசியிருக்கிறார். மற்ற யாரோடு பேசினார் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த வல்லமை இப்பொழுதுதான் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும். பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் ஒரு இல்லையா சொல்லுமே? யாருக்கு? பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல. இந்த காலத்திலே ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருப்பது போல முற்காலங்களில், முன்னாடி உள்ள காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஏசாயா மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்றார். அது இவ்வளவு முழுதா சொல்லவே இல்லை. அவர் முன்னாடி மனுஷனா பிறந்த யாருக்குமே தேவன் அறிவிக்கல. ஏன்னா அந்த உயிர் தெழுந்தது தான் பெரிய சத்துவத்தின் வல்லமையின் பிரதானம். அது ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அதற்கு அப்புறம்தான் அந்த சத்துவத்தின் வல்லமைகள் வெளிப்படுகிறது. இயேசு கிறிஸ்து காலத்திற்கு பிறகு பேதுரு செய்தது போல, பவுல் செய்தது போல, யோவான் செய்தது போல பழைய ஏற்பாடு தேவனோட தாசர்கள் மனுஷர்கள் எல்லாம் செய்யவில்லை. தேவனுக்காக வைராக்கியமாக இருந்தார்கள். பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் சிவந்த சமுத்திரத்தை பிளந்தார்கள். சூரியனும் சந்திரனையும் நில் என்று சொன்னார்கள். எலியா சில காரியங்களை செய்தார், எலிசா காரியங்களை செய்தார். ஆனால் இயேசுவானவர் உயிர் தெழுந்த பின்பு அவருடைய சத்துவத்தின் வல்லமையில வெளிப்பட்டது போல, அதற்கு பிறகு செய்த அப்போஸ்தலர்கள் போல, தீர்க்கதரிசிகள் போல முன்பு தேவன் வெளிப்படவில்லை, செய்யவும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பேதுரு போல நடந்து போகிறப்ப பழைய ஏற்பாடில் அந்த அற்புதங்கள் எல்லாம் இல்லை. யோவானை போல, பிலிப்பை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல இப்படியெல்லாம் நடக்கவே இல்லை. அதுதான் சத்துவத்தின் வல்லமை. இப்போ தேவன் ஏதோ ஒரு காரியத்திற்காக இந்த மாதம் உங்களை அவர் பலப்படுத்துகிறார். அப்போ நீங்கள் எவ்வளவு பெரிய தந்திரத்தையும் எதிர்க்க திராணி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றும், மாம்சத்தோட இரத்தத்தோட நீங்கள் உங்களுக்கு யுத்தம் இல்லை பண்ணக்கூடாது, பொல்லாதவனோட யுத்தம் பண்ண வேண்டும் என்றும் சொல்லி கொடுக்கிறார். இல்லைன்னா என்ன ஆகிடும்? உங்கள் பலம் பலவீனமாய் மாறிவிடும். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நீங்கள்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். எவ்வளவோ தேவனோட தாசர்கள் அங்கே இருக்காங்க, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, யோபு இருக்கிறார், எவ்வளவோ ஆத்துமாக்கள் இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி காலங்கள் என்னப்படவில்லை, அறிவிக்கப்படவில்லை. இது பெரிய ரகசியம். இது அடுத்த வசனங்களை வாசிப்போம். தேவனுடைய பலத்த சத்துவத்தால், தேவனுடைய பலத்த சத்துவத்தால், இந்த பலத்த சத்துவத்தை தேவன் பவுலுக்கு கொடுத்ததுனால தான் பவுல் இவ்வளவு பெரிய நிருபங்களையும் பெரிய காரியங்களையும் இந்த பூமியில செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த பலத்த சத்துவம் தான், அந்த கிருபை தான் ஆதியாகமத்திலிருந்து பவுலோட காலங்களில் முன்பு வாழ்ந்த எவரையும் திருத்துகிற அதிகாரத்தை தேவன் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அந்த பலத்த சத்துவத்தினால் வாங்கின கிருபை
மோசேவையும் அவர் குறை சொல்வார், குறை இல்லை, நடந்தது. எலியாவையும் சொன்னார், எலியா உன் முக்காடு சரியில்லைன்ட்டார். அந்த பலத்த சத்துவம் உடலையா சொல்லுமே. அவர் எவ்வளவு பாடுபட்டாரோ, எவ்வளவு அடி வாங்கினாரோ, எவ்வளவு நொறுக்கப்பட்டாரோ, அவ்வளோ இதுக்கு பதிலாக தேவன் பெரிய வல்லமையை தேவன் பவுலுக்கு கொடுத்து வைத்திருந்தார். உடலையா சொல்லுமே. சாதாரணமானதல்ல. இன்னைக்கும் தேவனோட ராஜ்யத்தில் பவுல் பேசினார்னா எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அங்கே பெரிய கனமான பாத்திரம் பிதாவாகி ஆபிரகாம், அப்புறம் பவுல் தான். அவர் மட்டும் தான் எல்லாரையும் பேசுவார். ஆபிரகாம் பேசுவார், நோவா பேசுவார், மெல்கிசேதேக்கு பேசுவார், ஆதாம் பேசுவார், எல்லாரையும் பேசுவார். ஏனோவை குறிச்சும் பேசுவார். அவருக்கு தேவன் அதை கையளித்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போகிறார்கள். யார் போகிறா? பேதுரும் அப்போஸ்தலனாகிய பவுலும். அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. யூதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி ஒரு காரியங்களை பேதுரு செய்து விடுகிறார். அப்பொழுது பேதுருவை அப்போஸ்தலனாகிய பவுல் பகைக்கிறார், நேருக்கு நேராய். நீ செய்தது சரியில்லை அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து? பேதுருவை பார்த்து சொன்னார். அப்பொழுது பேதுரு சொன்னார், தேவன் என்னிலும் உனக்கு விசேஷித்த வரங்களை கையளித்திருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுமே. நீ மட்டும் ஒருத்தவங்க நல்லா ஜபிக்கிறவங்களை பார்த்து இன்னொருத்தவங்க சொல்லுவீங்களா? இல்லை என்னை விட உனக்கு ஜபாவி கொடுத்துருக்காரு, நல்லா ஜோமன் சொல்லுவீங்களா? இல்லை ஒருத்தவங்க நல்லா பாடுனா, இல்லை நல்லா உனக்கு பாடுகிற தாளம் தேவன் கொடுத்துருக்கிறாரு, அந்த நாவல் அந்த பாட்டை வச்சிருக்கிறாரு, நீ பாடுறப்ப நல்லா அபிஷேகம் இறங்குது, தேவாவையும் இறங்குறாரு சொல்லுவீங்களா மனதார? இதெல்லாம் பாடுற பாட்டு, இதெல்லாம் ஜெபம் பண்ணுற ஜெபம். நீ எப்படி இருக்காயோ அப்படி தான் தேவன் உன்னையும் வைக்கிறார். பேதுரு சொல்லியிருக்கலாமே, ஏய் எங்கள்ட தேவன் தெருவுக்குள்ள கொடுத்துருக்கிறார், இயேசுவோட இருந்த பிரதான சீஷனான, அவரோடைய படுத்து, அவரோட இருந்து, அவரோட வாழ்ந்து, அவரோட புசித்திருந்தவன் நான். என்ன பார்த்து சொல்றியா நீ அப்படின்னு கேட்டுக்கலாமா? கேட்டுக்க கூடாதா? கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? ஆனால் அவர் கேட்கல. அவர் தெரிஞ்சு போச்சு, தேவன் என்னிலும் விசேஷித்த வல்லமை யார் கொடுத்து வச்சிருக்கிறாரு? பவுலு கொடுத்து வச்சிருக்கிறாங்கிறப்ப அந்த இடத்துல பகைத்த பொழுது கூட அதை அவர் ஒத்துக்கொண்டு பவுலின் காரியங்களையும் தேவனையும் புகழ்கிறார். அதுதான் கிறிஸ்தவம். மற்றவர்களை நீங்கள் வாழ்த்துகிற போது தேவன் உங்களை வாழ்த்திடுவார். ஒரு அல்லையா சொல்லுவோமே. யாருக்கு எந்த திறமை இருந்தாலும் அந்த திறமையை நம்ம என்ன பண்ணணும்? we have to appreciate. அவ்வளவுதான். புகழணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அதை அங்கீகரிக்கணும். அந்த மனசு இருந்தால் தான் தேவன் ஒரு நாள் ஒன்று அங்கீகரிப்பார். பவுலே போனாலும் ஒரு நாள் எங்கே நிற்கணும்? பேதுருகிட்ட போய் தான் நிற்கணும். அவர் கையில் தான் திறவுகோல். யாரும் இந்த பூமியில் படைக்கப்பட்ட எல்லா மனுஷனும் நியாய தீர்ப்பு நாள் வருகிற பொழுது, விசாரணை யுத்தம் எல்லாம் முடிந்து விசாரிக்கிற பொழுது பேதுரு தான் திறக்கிற வேலையை கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த பேதுருவை சொல்லுகிற பொழுது கூட அவர் சொல்லுகிறார், நீ சொன்னது சரிதான், தேவன் என்னை விட உனக்கு வரங்களை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த மனசு தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய, எனக்கு அளிக்கப்பட்ட வரம், எனக்கு என்ன வரம் கொடுத்த உங்களுக்கு தெரியாதில்ல, பலத்த சத்துவத்தால் அன்னைக்கே தேவன் என்னை பலப்படுத்தினால்தான் தேவன் அந்த சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே, அவரோட கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் ஆனேன். இன்னைக்கு சொல்லப்படுகிற இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரன் ஆனேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த ரகசியத்தை பேசும்படி ஊழியக்காரன் ஆனேன். இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படி உங்களுக்கு ஊழியக்காரன் ஆனேன். உங்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த பூமியின் குடிகளுக்கு இந்த காலத்திலே இந்த பாவியை அவரோட சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரன் ஆனதுனாலே தான் தேவன் இன்றைக்கும் அடியானை சுவிசேஷகனாய் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு சுவிசேஷகனாயும் ஊழியக்காரனானேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த சுவிசேஷம் ரொம்ப நாளைக்கு முன்பு யாருக்காவது தெரியுமா இந்த சுவிசேஷம் எப்போ வந்ததுன்னு? எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க
இந்த சுவிசேஷம்லாம் புதிய ஏற்பாட்டில் வந்தது அப்படின்னு சொல்லி. இந்த சுவிசேஷம் முதல்ல யாருக்கு சொல்லிச்சு தெரியுமா? ஆபிரகாமுக்கு. ஒரு நிலையே சொல்லுவோமே. அதனால சுவிசேஷ ஊழியம் இப்போ வந்ததில்லை. எப்போ வந்ததில்லை? யாருக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டது? முதலாய் பிதாவாகி ஆபிரகாமுக்கு தேவன் சுவிசேஷம் தான் சொல்லியிருக்கார். கலாத்தியர் வாசிக்கலாம். கலாத்தியர் 3:8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகள் நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. முதல்ல சுவிசேஷம் வந்தது. சுவிசேஷம் தேவன் சொன்னது ஆபிரகாமுக்கு தான். உடனடியா சொல்லுமே, அங்க இருந்து வந்தது சுவிசேஷம். உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற சுவிசேஷம் ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார். இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. கைகளை உயர்த்துவோம். அதனால போதக ஊழியம், மேய்ப்பு ஊழியம் முதல்ல வந்துன்னு சொல்லிடாதீங்க. முதல்ல வந்தது சுவிசேஷ ஊழியம்தான். அது பிதாவாகிய ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. எல்லோரும் கண்களை மூடுவோம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள் என்று கடைசியாக என்று சொல்லுகிறார். அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நமக்கு யுத்தம் மனுஷர்களோட அல்ல. பிசாசின் தந்திரங்களை எதிர்க்கவும் திராணி உள்ளவர்களாய் மாறும்படியாக தேவனோட சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பி 40 நாள் இந்த பூமியிலே அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்யும்படி வைத்த அந்த உயிர் தெழுதலின் சத்துவத்தின் வல்லமையிலே நீங்கள் விசுவாசித்து பலப்பட வேண்டும். அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, ஆண்டவரே, குழந்தையை போல இருக்கிற உன் ஜனங்களுக்கு பொறுமையாய் புத்தி சொல்ல சொன்னேன். உபதேசங்களை சொல்லி இருக்கிறேன். இந்த கடைசி காலங்களில் சாத்தானும் அவன் சேனைகளோடு ஜெயிக்க, பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்க, திராணி உள்ளவர்களாய் மாற, சர்வாயுத வர்க்கங்களை எடுத்துக்கொள்ள, சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனாக மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த அந்த சத்துவத்தின் வல்லமையிலே விசுவாசத்தின் நம்பிக்கையில வளர என் ஜனங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்து என் ஜனங்களை ஆண்டவரே உடைய சத்துவத்தின் வல்லமையினாலே பலப்படுத்துவீராக. அந்த பவுலை வைத்திருந்தது போல இந்த நாமத்தை கொடுத்து பாவியாய் அடியானை பவுளை போல வைத்திருக்கிறீரே, உமக்கு கோடி நன்றி. இந்த நாளிலிருந்து என் ஜனமாகிய இவர்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டவர்களாய் சாத்தானை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, கிறிஸ்துவை போல மரணத்தை ஜெயிக்கிறவர்களாய் இந்த பூமியிலே என் ஜனங்களை வைத்து அருளுவீராக. வந்த என் ஜனங்களை ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென்.